எம்ஜிஆர் 1972 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இவர் திமுக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். அதுக்கு சரியாக ஒரே ஒரு வாரத்தில் ஒரு பெரிய கட்சியை தொடங்குகிறார், அதுதான் அதிமுக. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னா 1969 எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அந்த எச்சரிக்கை என்னன்னா, நீங்க ஒண்ணு அரசியல்வாதியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சினிமால போய் நடிக்கணும், சினிமால நடிச்சிட்டு நீங்க அரசியல்வாதியா இருக்கக்கூடாது சொல்லி திரு கருணாநிதி அவர்களால் சொல்லப்படுகிறது. அது ஏன் சொல்லப்பட்டதுன்னா உங்களுக்கே தெளிவாகவே தெரியும். சினிமாவிலே எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பதின் காரணமாக மக்களுடைய இதயத்திலே கடுமையாக இடம் பிடித்து கொண்டே இருந்தார். எந்த அளவுக்குனா அடுத்த சிஎமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு. அதே வருடத்திலே எம்ஜிஆர் அவர்கள் நம் நாடு என்ற ஒரு படத்தை நடிக்கிறார். அந்த படத்திலே அவர் வாத்தியார் என்ற இமேஜை மக்களுடைய மைண்ட்ல கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தியேட்டர்ல நிறைய பேர் சிஎம் எம்ஜிஆர்னு கத்த ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் எல்லாமே நியூஸ்ல பரப்பப்பட்டது. அதன் காரணமாக கருணாநிதி அவர்கள் அங்கிருந்து ஒரு முடிவு எடுத்தார், எப்படியாவது இந்த எம்ஜிஆரை இந்த கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று. திமுகவிலே எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் பொருளாளராக அவர் இருந்திருக்கிறார். திமுக கட்சியினுடைய தொகை குறைக்கப்படுகிறது. எனவே நீங்க யாராவது இதற்கான சரியான கணக்கை கொடுக்காமல் இருந்தால் கொடுத்து விடுங்கள் என்று பேசியிருக்காரு. இப்படி பேசிய இந்த ஒரே வாக்கியம்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய திமுக பயணத்தை முடித்தது. அதான் ஒன்றுடைய முடிவு இன்னொருடைய தொடக்கம். சரியா ஒரு வாரத்துக்குள்ளேயே எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற கட்சியை தொடங்குகிறார்கள்.